அதாவது சென்னையை பொறுத்தளவிற்கு 2 மிகப்பெரிய கடற்கரைகள் மாநகரத்திற்குள்ளேயே இருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரை ஆசியாவிலேயே மிகப்பெரிய கடற்கரை என்ற பெயருக்கும் புகழுக்கும் சொந்தமானது. அந்த அளவிற்கு மணற்பரப்பு நீளமான ஒரு கடற்கரையாக ஆசியாவிலேயே புகழ்பெற்ற ஒரு கடற்கரையாக இருக்கிறது. பெசன்ட் நகரை பொறுத்தளவிற்கு எலியட் கடற்கரை என்று சொல்லக்கூடிய பெசன்ட் நகர் கடற்கரையும் அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக ஆரூர் குப்பம், ஓடை குப்பம், அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மீனவ பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதற்காக இங்கு பல்வேறு கடைகளை அமைத்து அவர்கள் போதிய அளவிற்கு தங்களுடைய மீன்பிடி தொழிலோடு பல அந்த சுய தொழில்களாக இருக்கக்கூடிய சிறு தொழில்களை செய்து அவர்கள் பிழைத்து வருகிறார்கள். 2013ஆம் ஆண்டு இந்த ஆரூர் குப்பம், ஓடை குப்பம், அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏறக்குறைய 245 கடைகள் மட்டுமே இருந்திருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்து ஏறக்குறைய 2021ஆம் ஆண்டு இது 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. அதாவது 645 கடைகள் தேவையற்ற விதத்திலே இது 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. 2022ஆம் ஆண்டு ஏறக்குறைய 1100 கடைகள் பன்மடங்கு உயர்ந்து இன்றைக்கு இந்த எலியட் கடற்கரை என்று சொல்லக்கூடிய பெசன்ட் நகர் கடற்கரை என்று சொல்லக்கூடிய இந்த இயற்கை எழில்மிகு மணற்பரப்பு முழுமையாக கடைகளாகவே காட்சியளிக்கிறது. குறிப்பாக இந்த கடைகளை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆரூர் குப்பம், ஓடை குப்பம் போன்ற பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்லாது வெளி பகுதியில் இருந்து வரக்கூடியவர்கள் ஏராளமானோர் கடை வைத்திருப்பதாக மீனவ மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதே போன்று பொதுமக்கள் இங்கு இருக்கக்கூடிய இயற்கையை, மணற்பரப்பை குழந்தைகளோடு குடும்பத்தோடு வந்து கொண்டாடுவதற்கோ விளையாடுவதற்கோ ரசிப்பதற்கோ ஏற்ற இடமாக இது இல்லாமல் தற்போது மாறி இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு, அதாவது 2022ஆம் ஆண்டை காட்டிலும் பன்மடங்கு கடைகள் உயர்ந்திருப்பதாகவும் மணற்பரப்பை இன்னும் சில நாட்களிலே சில மாதங்களிலே இல்லாமல் போகிற அளவிற்கு கடைகளுடைய எண்ணிக்கை உயர்ந்துவிடக்கூடிய அபாயம் இருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். இயற்கையை ரசிப்பதற்காக சென்னை போன்ற மாநகரங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு இடமாக கடற்கரை மணற்பரப்புகள் மட்டுமே இருக்கிறது. குறிப்பாக அதனை நம்பிய சென்னை வாழ் மக்கள் என்பவர்கள் தினந்தோறும் தங்களுடைய பொழுதுபோக்கை, குறிப்பாக விடுமுறை நாட்களாக இருந்தாலும் சரி, அதே போன்ற முக்கிய விசேஷ தினங்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தோடு இந்த கடற்கரை மண்ணிலே வந்து இந்த கடல் தாயின் மணற்பரப்பிலே அவர்கள் தலையை சார்ந்து உறங்குவதும், மணற்பரப்பிலே குழந்தைகளோடு விளையாடுவதும், அந்த தண்ணீரிலே கடல் நீரில் சென்று தங்களுடைய காலை நினைப்பதும், குளியல் போடுவதும் என உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இதுபோன்ற இயற்கை சார்ந்த இடங்களை அழிக்கக்கூடிய, சிதைக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு ஆளுகிற அரசு அவர்களை சார்ந்தவர்கள் ஈடுபடுவதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். பெசன்ட் நகர் எலியட் கடற்கரையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கடல்கள் திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் மூலமாக கட்டிங் என்று சொல்லக்கூடிய மாமூல் வாங்கிக் கொண்டு மறைமுகமாக வசூல் வேட்டை நடத்தி கொண்டு விடப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய மணற்பரப்பே காணாமல் போய்விடும் என்றும், இதனை மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்றும், கட்டிங் மட்டுமே தங்களுடைய குறிக்கோளாக இருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை இங்கு இருக்கக்கூடிய மீனவ மக்களும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் வேதனை முன்வைக்கிறார்கள். எனவே இதனை கருத்தில் கொண்டு இந்த கடைகள் இருக்க வேண்டும். ஏற்கனவே இருந்த கடைகள் முக்கிய பொருட்களாக இருக்கக்கூடிய இங்கு வரக்கூடிய மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கான கடைகள் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர மணற்பரப்பு முழுவதும் கடைகளாக மாற்றிவிட்டால் இங்கு வரக்கூடிய ஊனமுற்றோர்கள், முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் பொழுதுபோக்கிற்காக இந்த கடற்கரையை நம்பி வாழக்கூடிய சென்னை மாநகர மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கனவு சிதைவு என்பது ஏற்பட்டுவிடும். எனவே இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முழுமையான மணற்பரப்பு என்பது முழுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இயற்கை ஆர்வலர்களுடைய, பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கடற்கரை என்று பெயருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய சென்னை மெரினா கடற்கரையில் கூட இவ்வளவு கடைகள் இல்லை. ஆனால் எலியட் கடற்கரை என்று சொல்லக்கூடிய, பெசன்ட் நகர் கடற்கரை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலே, குறிப்பாக வேளாங்கண்ணி மாதா கோயிலிருந்து ஆரூர் குப்பம் வரை அந்த வலதுபுறமாக இருக்கக்கூடிய மணற்பரப்பிலே இன்றைக்கு 1500 2000 கடைகள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்றால் இதற்கு யார் காரணம் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். தங்களுடைய வசூல் வேட்டைக்காக, மாமூலுக்காக இப்படி இயற்கையை சிதைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மீனவர்களும் பொதுமக்களும் தங்களுடைய ஆதங்கத்தை, வேதனையை வெளிப்படுத்துவது குறிப்பிடத்தக்கது. Taste the Daily.